இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நான் உங்களுக்கு கருவாடு தொக்கு செய்ய போகிறேங்க. அதோடைய செய்முறையை, அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பாருங்கள். பெருஞ்சீரகத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், 2 பல்லாரி வெங்காயம், 2 தக்காளி, பெரிய தக்காளி, கருவாடு, நெத்திலி கருவாடுங்க இது. அதுக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலைங்க. இவ்வளோ தான். நம்ம இறக்கக்குள்ள 2 பூண்டு பல் தட்டி போட்டு இறக்கணும். அதை நான் போடக்குள்ளாரையே நீங்கள் பார்ப்பீங்க. வாங்க நம்ம செஞ்சு காட்டுறது நீங்கள் பாருங்கள். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டேன். இப்போ இதுக்கு அளவு, தேவையான அளவு நம்ம ஒரு திட்டமாக எண்ணெயை ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காயட்டோன்னு இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் நம்ம வெங்காயத்தை போடுறோம். இது நல்லா வதங்கி வர்ற நேரத்தில் நம்ம அது கூட தக்காளியை சேர்த்துக்க வேண்டியிருக்காங்க. என்ன செய்கிறோம், ஒரு சிட்டிக்கை உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோங்க. ஏன்னா அப்போ தான் வெங்காயம் வதங்கும். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். வதங்கிறதுக்கு கொஞ்சம் மூடு போட்டு வச்சுருவோம். இது பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த தக்காளி இது கூட சேர்த்துக்கிறோம். என்னடா இவங்க எல்லாத்துலேயும் வெங்காயம் இவ்வளோ போடுறாங்களேன்னு பார்க்குறீங்களா? வெங்காயம் நம்ம கொஞ்சம் கூட சேர்த்தாங்க, நமக்கு கொஞ்சம் கிரேவியும் கொஞ்சம் லைட்டாக கிடைக்கும். நல்லா கொஞ்சம் சதன்னு இருக்கணும். அதுக்காக கொஞ்சம் வெங்காயம் கூட சேர்த்துருக்குறேன். வெங்காயம் கூட போட்டால் நல்லாவே இருக்குங்க. நீங்கள் போட்டு சமைச்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இப்போ இந்த தக்காளியும் இது கூட சேர்த்துட்டேன். அதுவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டங்க. வதங்கின பிறகு அடுத்தது என்ன போடலான்ட்டு நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடணும். இந்த பாருங்கள், நல்லா வதங்கிச்சு பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மிளகுத்தூளுங்க ஒரு 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. கொஞ்சம் கோபுரமாக போட்டுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். பெருஞ்சீரகத்தூள் ஒரு தலையை தட்டின மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன், கொஞ்சம் கூட. இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் சால்ட்டை சேர்த்துக்கிறோம். இது கூட கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். இந்த நேரத்தில் கொஞ்சம் தீயை நம்ம குறைச்சிக்கிறோம். இப்போ இந்த சாந்தா ஆகிப்போச்சு இல்லைங்க. இந்த நேரத்தை பார்த்து தான் நம்ம இந்த நெத்திலி கருவாடை இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். நெத்திலி கருவாடை நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ கொஞ்சம் சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேங்க. ஏன்னா இந்த கருவாடு கொஞ்சம் வேகணும். அதுக்காக கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சிடுறேங்க.
இதனோட நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சோண்டு இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னாக்கா கருவாடு வந்து வாயுன்னு சொல்லுவாங்க, அதனால் இஞ்சி போட்டுக்கிறது நல்லது. அதனால் இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இறக்குற நேரத்தில் உங்களுக்கு நான் பூண்டு போட்டு இறக்கிடுவேன். இது வேகட்டுங்க. இது ஒரு 5-6 நிமிஷம் வெந்த பிறகு நம்ம அடுத்தது என்ன சேர்க்குறதுன்னு நான் சொல்கிறேன். எங்கள் ஜூஸ் இல்லை, அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த பாருங்கள் எலுமிச்சை பழத்தை பாதியை கட் பண்ணி அதில் கொஞ்சம் தேவையான அளவை நம்ம அந்த ட்ராப்ஸை அதில் சேர்க்குறோம். ஏன்னா எலுமிச்சம்பழம் ஊற்றுனீங்கன்னா அந்த ருசி தனியாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த பாருங்கள் நல்லா சுண்டி வந்துக்குது பாருங்கள். இதில் வந்து கருவாடு எங்கே இருக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியாது, நல்லா மசிஞ்சிடுச்சு அது. இது கூட நம்ம என்ன செய்கிறோம், இந்த பூண்டு தட்டி வச்சுருக்குறாங்க ஒரு 2-3 பல். இந்த கருவாடுக்கு இது போதும். கொஞ்சம் கூட கருவாடுனா ஒரு 4-5 பல் போட்டுங்க. அடுத்தது இது கூட கருவேப்பில்லைங்க. இது கொஞ்சம் காஞ்சி போச்சு, இது கருவேப்பில்லை தாங்க. இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுருந்தோம்னாக்கா நல்லா சுண்டி நல்லா தொக்கு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து கருவாடு தொக்கு ரெடி ஆகி போச்சுங்க. இந்த இது வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. போதும், இப்போ கருவாடெல்லாம் வெந்து போச்சு, அதனால் இதோடு நம்ம இதை நிறுத்திடலாம். இப்போ கருவாடு தொக்கு ரெடி. சுட சுட சாம்பார் சாதம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மேட்சிங். சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கருவாடு தொக்கு ரெடிங்க. இதுக்கு நான் என்னென்ன போடணுன்னு இப்போ உங்கள்கிட்ட இன்னொரு முறை சொல்லிடுறேன். இதுக்கு மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், பெருஞ்சீரகத்தூள், பூண்டு ஒரு 2 பல், கொஞ்சோண்டு ஒரு இன்ச்சி இஞ்சி, அப்புறம் எண்ணெய், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, இவ்வளோ தாங்க. இது நம்ம வந்து செய்முறையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன், பார்த்தீங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.